यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा। आराशरीयवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। போன வாரம் ஆனுமானிக அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தினுடைய விஷயங்களை அனுசந்தானம் பண்ணி ஒரு முக்கியமான விஷயங்கள் நாம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய இருந்ததோ அதெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்தினுடைய ஒரு உபசம்ஹாரத்தை பார்த்தோம். அது அதனுடைய விஷய வாக்கியம் கட்டோபனிஷத் என்கிற ஒரு பிரதானமான உபனிஷத்துல வந்தது. இந்த கட்டோபனிஷத் எப்பேற்பட்ட உபனிஷத் என்னன்றத பத்தி நிறைய எனக்கு தெரிந்த அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கடைசியில கூட அந்த ஒரு மரணானந்தரம் ஜீவாத்மானுடைய ஸ்திதி எப்பேற்பட்டதுன்றதை பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கூட அடியேன் விஞ்ஞாபித்தேன். மேற்கொண்டு இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகரணம் சமசாதிகரணம் அப்படின்னு பேர். இருக்கு அந்த சமசாதிகரணம் அப்படின்றதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அதனுடைய சங்கத்திய பகவத் ராமானுஜரே சொல்றார், பார்க்கலாம். அத்ராபி தந்திர சித்த பிரக்ரியா நிரஸ்யதே ந பிரம்மாத்மகானாம் பிரகிருதி மகதஹங்காராதீனாம் ஸ்வரூபம் ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் பிரம்மாத்மகானாம் தேஷாம் பிரதிபாதனாத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜெனரல்லா சில ரிமார்க்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. இந்த பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு நாம என்ன இப்போ நமக்கு வருதோ, இதற்கு பூர்வபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பிரதிகோட்டின்னு சொல்லுவாங்க. பிரதிகோட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆப்போஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு தர்சனத்தினுடைய டெனட்ஸ பிரின்சிபல்லா அப்போஸ் பண்ற அப்படின்றது இங்க கொஸ்டின். ஏன்னா நமக்கு ஒரு சமயம் பார்த்தா இப்போ ஜிக்ஞாசாதிகரணத்துல என்ன பார்த்தோம், அங்க இந்த அத்வைத்திகள் அத்வைத வேதாந்தம்னு நாம என்ன சொல்றோமோ அந்த ஒரு விஷயத்தினுடைய அதனுடைய ஒரு சித்தாந்தங்களை நிரசனம் பண்றதுன்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரியாக சாஸ்திரயோனித்வாதிகரணம் அப்படின்னு அங்க தார்க்கிகர்களுடைய சித்தாந்தம், அதாவது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்கிற ஒரு பிரமாணத்தாலே நாம் பகவானை புரிஞ்சுக்கலாம், பகவானுடைய அஸ்தித்வத்தை நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை நிரசனம் பண்றார்கள். அப்படியே அடுத்த அதிகரணம் சமன்வயாதிகரணம் அப்படின்னு வந்ததுன்னா அங்க மீமாம்சகர்கள், அதாவது பாட்ட மீமாம்சகர்கள்னு சில பேர், இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச் குமாரில பட்டர் என்கிறவர் அதனுடைய பிரதானமான வித்வான், who is supposed to have lived in the 8th century or 7th century. அந்த பாட்ட மீமாம்சகர்களுடைய பட்சம், அப்படியே பர்திரு பிரபஞ்ச மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சம், மண்டன மிஸ்ர மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சம், அதே மாதிரியாக சங்கராச்சாரியருடைய அத்வைத்த பட்சம். இந்த பட்சங்கள் எல்லாம் நாம நிரசனம் பண்றது, அதாவது டு ஷோ தட் தே ஆர் நாட் டெனபிள் இன் தி பிரசன்ட் கான்டெக்ஸ்ட். அந்த விஷயங்கள் எல்லாம் நாம அனுசந்தானம் பண்ணணும்.
ஆனா ஓவராலா வேதாந்த தரிசனம் எந்த தரிசனத்திற்கு பிரதிகோட்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அது சாங்கிய தர்சனம் அப்படின்னு. வேதாந்த தர்சனஸ்ய சாட்சாத் பிரதிகோட்டி பூதம் தர்சனம் சாங்கிய தர்சனம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது இந்த சாங்கிய தர்சனத்துல என்ன பண்றா அப்படின்றத பத்தி விஸ்தாரமா அடியேன்னு சொன்னேன் முன்னாடி. இப்பொழுது 2 வார்த்தையை சொல்லிவிடுறாரு. சாங்கிய தர்சனத்துல பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸ்வரன் பகவான் நாம என்ன சொல்றோமோ ஈஸ்வரன் ஒன்ஸ் அகைன் ஈஸ்வரன் அப்படின்னா சிவன் அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்லல. ஈஸ்வரஹா அப்படின்னா பகவான், ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்துல நாம சொல்றோம். அந்த மாதிரி ஈஸ்வரன் செப்பரேட்டா கிடையாது. இந்த ஜெகத்துன்றது என்னன்னா பிரகிருத்தியினுடைய பரிணாமம், பிரகிருத்தியினுடைய ஒரு மெட்டமார்பசிஸ் ஆர் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். பிரகிருத்தின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமா சொல்றதா நேச்சர் அப்படின்னு நம்ம சாதாரணமான ஒரு அர்த்தத்துல சொல்றோம். அது கரெக்ட் தான், ஓரளவுக்கு கரெக்ட் தான். அது நேச்சர் தான். இப்போ நமக்கு சுத்தலாம் நமக்கு தெரியுது என்னன்னா இந்த பஞ்சபூதங்கள் பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. பிருத்திவின்னா ரொம்ப கிராஸா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், ஜலம் நமக்கு புரியுது, தேஜஸ் ஹீட் ஆர் தி entity that is the repository of the quality called heat. தேஜஸ் என்கிற ஒரு குணத்திற்கு ஆசிரியமாக இருக்க, உஷ்ணஸ்பர்ஷம் என்கிற ஒரு குணத்திற்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. வாயுனுடைய அனுபவம் நமக்கெல்லாம் இருக்கு. நம்ம மூச்சு வாங்குறது விடுறதுன்னா வாயு தான். ஆகாசம் அப்படின்றது ஸ்பேஸ்ல சாதாரணமா வச்சிருக்கு. இதுதான் பிரகிருதி, பாஞ்ச பௌத்திகமான பிரகிருத்தின்னு நம்ம சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல யார் நிரூபணம் பண்ணினாங்க? சாங்கிய சித்தாந்தத்தில் நிரூபணம் பண்ணி. சோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரகிருதி தத்துவம் அப்படின்னு மூல பிரகிருத்தின்னு பெயர் இருக்கு. இந்த மூல பிரகிருதி என்றது எப்பேற்பட்டதுன்னா 3 குணங்களையே ஸ்வரூபமாக கொண்டது. சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த 3 குணங்களையே ஸ்வரூபமாக கொண்ட பிரகிருதி. அந்த 3 குணங்களை உடைய பிரகிருத்தின்னு சொல்றது இல்லை. இந்த ரொம்ப சூக்ஷ்மமான வித்தியாசம் இருக்கு, அதை நாம கவனிக்கணும். Primordial nature, which is of the nature of the 3 gunas, namely sattva, rajas and tamas. Primordial nature which consists of 3 gunas ன்னு சொல்றது. ஏன்னா அந்த சாங்கிய தர்சனத்துல they don't accept the concept of குணகுணி பாவம். பிலசாபிக்கல் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல நாம என்ன சொல்றோம்னா சப்ஸ்ட்ரேட் அண்ட் சப்ஸ்ட்ராட்டம், அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட்டட். உதாரணத்திற்கு இங்க ஒரு போன் இருக்கு, இதுல இந்த கவர்ல ஒரு கருப்பு கலர் இருக்குன்னு சொன்னா இந்த கருப்பு கலர்ன்றது இந்த போனுடைய ஒரு குணம்னு நாம சொல்றோம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சொல்றோம், தர்க்க சித்தாந்தத்துல சொல்றோம். அதனால இந்த போனுக்கும் இந்த கருப்பு வர்ணத்திற்கும் நமக்கு குணகுணி பாவம், ஆசிரயி பாவம் இப்படின்னு தர்மி பாவம் அப்படின்ற சப்தங்களை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இந்த போனுக்கு இந்த கருப்பு கலர் அப்படின்றது ஒரு குணம், ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு தர்மம் அப்படின்னு சொல்றோம். அந்த தர்மத்தை இது once again it should not be confused with the dharma generally used. நான் உனக்கு தர்மமே கிடையாதா அப்படின்னு கேட்கிறேன், அந்த தர்மம் இல்லை இது. இட் இஸ் பியூர்லி ஆட்ரிபியூட் ஆர் அதுல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படின்ற அர்த்தத்தை தர்மம் அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். சோ இது அவர்கள் என்ன சொல்றாங்க, குணம் குணின்னு 2 கிடையாது. ஏன் கிடையாதுன்னு, இது 2ஆ இருந்தா எப்படி எடுத்து காட்டுங்க பார்க்கலாம், இந்த கருப்பு வர்ணத்தை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம காட்ட முடியாது. இப்போ வேறையா இருந்தா அது எப்படி, ஹவு கேன் இட் பி நாட் ஷோன் செப்பரேட்லி அப்படின்னு நம்ம கேட்கிறேன். அதெல்லாம் ரொம்ப யுக்தி விஸ்தாரமாக போகக்கூடிய சர்ச்சைகள். பிரகிருத்துல நமக்கு என்னன்னா அந்த பிரைமார்டியல் நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகிருத்தின்னு ஒரு தத்துவம், அதுல இருந்து மகத் தத்துவம்னு ஒரு தத்துவம் உண்டாருன்னு சொல்றோம். ஒன்ஸ் அகெயின் இதெல்லாம் ரொம்ப அப்டிராக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுல இருந்து மகத் தத்துவம்னு ஒரு தத்துவம், அதுக்கு புத்தி தத்துவம்னு பேரு. ஒன்ஸ் அகெயின் நாட் டு பி கன்ஃபியூஸ்ட் வித் திஸ் புத்தி, பட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் தட். அந்த மாதிரி டோட்டலி டிசோசியேட்டட்னு சொல்ல முடியாது, டோட்டலி அசோசியேட்டட்னு சொல்ல முடியாது.
ரொம்ப அப்டிராக்டான ஒரு விஷயம். அது இந்த மகத்தத்துவத்துல இருந்து அகங்கார தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டாருது. ஒன்ஸ் அகைன் அகங்கார தத்துவம் அப்படின்றது சில பேர் டிரான்ஸ்லேட் இட் as ஈகோ. அகங்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஈகோன்ற அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. ஸோ அது அகங்கார தத்துவம்னு ஒரு தத்துவம் உண்டாருது. அது அதனுடைய ஸ்வரூபம் இதெல்லாம் நாம ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி காட்ட முடியாது. அதுல இருந்து தன்மாத்திரங்கள் அப்படின்னு உண்டாருது. சப்த தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், சப்த ஸ்பர்ஷ தன்மாத்திரம். அதாவது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் இதனுடைய தன்மாத்திரங்கள். அதாவது தி வெரி 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 சட்லஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தீஸ் 5 qualities or gunas. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், கந்தம், ரசம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சவுண்ட், சென்ஸ் ஆஃப் டச், அப்புறம் ஃபார்ம், அதாவது கலர் நாட் ஃபார்ம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசா அப்படின்னு டேஸ்ட், கந்தான ஸ்மெல். இதுல இருந்து இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, அதுக்கப்புறம் 5 பூதங்கள். இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி ஏற்படுறதுன்னு சாங்கிய பிரக்கிரியை. இந்த சாங்கிய பிரக்கிரியில எப்படின்னு சொன்னா there are 24 தத்துவாஸ் as I mentioned now. பிரகிருதி தத்துவம், மகத் தத்துவம், அகங்கார தத்துவம் 3, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச ஏகாதச இந்திரியங்கள். So 11 plus 5 16 plus 4 20 plus 4 24. இந்த மாதிரி பிரகிருதி and its evolutes, பிரகிருதியும் அதனுடைய evolutes ஆர் அதனுடைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து 24 தத்துவங்கள். அதுக்கப்புறம் 25வது தத்துவம் எது? ஜீவாத்மா. இந்த மாதிரி 25 தத்துவம் இருக்கு. பிரகிருதி சதுர்விம்ச டோட்டல் இருக்கக்கூடிய தத்துவங்கள் 25. அதுல பிரகிருதி அண்ட் இட்ஸ் எவல்யூட்ஸ் டுகெதர் மேக்கப் 24 தத்வாஸ். அண்ட் புருஷஹான்னு ஒரு தத்துவம். அதாவது இந்த பிரகிருதின்றது இட் இஸ் இனானிமேட், அது அச்சேதனமான வஸ்து. புருஷன் அப்படின்றவன் அனிமேட் ஆர் சென்சியன்ட் ஆர் கான்சியஸ் பிரின்சிபல். ஸோ ஒரு கான்சியஸ் பிரின்சிபல் ஒன்று, ஒரு அன்கான்சியஸ் பிரின்சிபல் ஒன்று பிரகிருதி. ஸோ சில பேர் இதை மைண்ட் அண்ட் மேட்டர் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பட் இட் இஸ் நாட் தி ரைட் டிரான்ஸ்லேஷன். இட்ஸ் அ வெரி வேக் ஆர் கிராஸ் டிரான்ஸ்லேஷன். ஒரு சேத்தனமான வஸ்து, ஒரு அச்சேதனமான வஸ்து, 2 தத்துவம் இருக்குது பிரபஞ்சத்துல, பிரகிருதி புருஷன் அப்படின்னு. அதுல அவன் என்ன சொல்றான்னு, இந்த புருஷனுக்கு இவன் புருஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, புருஷஸ்து புஷ்கர பலாசவத்து நிர்லேபா பிரகிருதி கர்த்ரி. இந்த சேத்தனனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வாஸ்தவமாக இவனுக்கு எந்த ஒரு லேபமும் கிடையாது. எப்படின்னா, புஷ்கர பலாசவத்து, ஒரு தாமரையினுடைய இலை இருக்கு, தாமரை புஷ்பத்தினுடைய இலை, தாமரை புஷ்பத்தினுடைய செடி என்ன இருக்கும், அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு இலை. அந்த இலையினுடைய பெயர்ல என்னன்னா ஒரு ஸ்மால் பியூட்டிஃபுல் ஃபிலமெண்ட் இருக்கு, which is invisible to the naked eye. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பெயர்ல நம்ம ஒரு தீர்த்தம் பட்டா கூட it will not actually stick to the leaf. அந்த இலையில ஒட்டுறது கிடையாது. அப்படி இருக்கிறபடியால என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி பண்ணா அந்த இலையில மேல இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படியே போயிடுது. அந்த இலை அப்படியே லேபம் இல்லாமல், அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு ஸ்பர்ஷம் இல்லாமல் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி புருஷஸ்து புஷ்கர பலாசமன் நிர்லேபா பிரகிருதி கர்த்ரி. இங்க நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்கும் அந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய நேச்சர் தான் காரணம். ஆனா இந்த புருஷன் என்ன பாவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, புருஷன் அப்படின்னா ஜீவாத்மா என்ன பாவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஓ இந்த காரியங்கள் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். So whatever is happening in life, in my life, like that each person thinks. ஒவ்வொரு வியக்தியும் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த காரியங்கள் இப்போ என்னுடைய லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா நான் தான் அப்படின்னு சொல்லி
பிரகிருதியிலே இருக்கக்கூடிய ஒரு கர்த்திருவத்தை தன்னிடத்திலே ஆரோபித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்ன, அவன் பந்தத்துக்கு உட்படுகிறான். He undergoes bondage because he actually thinks that or has an illusion that he is the doer of all the things happening in life. அப்போ இவனுக்கு மோட்சம் எப்போ கிடைக்கிறதுன்னு சொன்னா, இவனுக்கு மோட்சம் அப்படின்றதுக்கு அவ கைவல்யம் அப்படின்ற சப்தத்தை யூஸ் பண்ற. இவனுக்கு இந்த துக்கங்கள் எல்லாம் எப்படி போறதுன்னா, ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம், ஆதி பௌத்திக துக்கம், இதெல்லாம் எப்போ போறதுன்னு, ஓஹோ எனக்கு இந்த காரியங்களுக்கு இந்த என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய நடக்க போகக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் நான் கர்த்தா இல்லை, நாகம் கர்த்தா பிரகிருதி கர்த்தி. அப்போ பிரகிருத்தியினுடைய ஒரு அந்த பிரகிருதி புருஷ விவேகம் அப்படின்னு சொல்றாரு. பிரகிருதி வேற, நான் வேற அப்படின்னு புரிஞ்சுண்டு, so he has to understand the distinction between himself and the prakriti because both are so closely intertwined. ஒரு அந்த லதையாக இருக்கக்கூடிய ஒரு செடி அந்த பிரதானமா இருக்கக்கூடிய செடிக்கு அப்படியே சுற்றிட்டு இந்த மாதிரி அப்படி. சோ அந்த அது சுற்றின்னு இருக்கிற மாதிரி இவனுக்கு பிரகிருதி அண்ட் புருஷா ஆர் intertwined together. எப்படின்னு சொன்னா, பிரகிருதி வேற தான் வேறேன்னு புருஷனுக்கு தெரியாத அளவுக்கு அது சுற்றிட்டு, அப்படி சுற்றிட்டு இருக்கிறபடியால பிரகிருதி புருஷனுக்கு நான் தான் கர்த்தான்னு ஒரு பிரமம் ஏற்படுது. அந்த பிரமம் எப்போ போறதோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு he becomes separate from the prakriti, he separates himself from the prakriti. செப்பரேட்னா என்ன, பிரகிருதி சம்பந்தமே விட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ விவேகம் ஏற்படுறதோ பிரகிருதி சம்பந்தம் இருந்தாலும் கூட it does not have any adverse impact. அதுல அவன் கேவலன் ஆயிடுறான். he becomes கேவலஹா அப்படின்னா he separates அப்படின்னு. கேவலஸ்ய பாவஹ கைவல்யம். அந்த செப்பரேஷன் தான். இவன் எப்போ பிரகிருத்திலேருந்து செப்பரேட் ஆயிருக்கேன், செப்பரேட் அப்படின்னு டிஸ்டிங்க்ட் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன், நாட் நாலேஜ். நாலேஜுக்கும் ரியலைசேஷனுக்கும் வித்தியாசம். இப்போ நமக்கு சொன்னா பிரகிருதி வேற நீ வேற அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு, பட் ஹேவ் வி ரியலைஸ்ட் இட் இன்ஹெரண்ட்லி அப்படின்னா we have not realized it. இப்படி அதை ஒரு இன்ஹெரண்ட் ரியலைசேஷன் எப்போ ஏற்படுதோ அப்போ அவனுக்கு அந்த பிரகிருதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிகட்டமான சம்பந்தம் அப்படின்றது விட்டு போயிடுது. அப்போ அந்த பிரகிருதி என்ன பண்றதுன்னு சொன்னா, இவனுடைய விஷயத்துல dissociates itself from the பிரகிருதி. பிரகிருத்தியும் தன்னை இந்த புருஷனிடத்துல இருந்து டிசோசியேட் பண்ணிடுது, புருஷனும் பிரகிருத்தியின் இடத்துல இருந்து தன்னை டிசோசியேட் பண்ணிடுது. அப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு லௌகிகமான உதாரணத்தை என்ன கொடுக்குற அப்படின்னு சொன்ன, சப்போஸ் ஒரு व्यक्ति இருக்கா, யாரும் இதை தப்பா எடுத்துக்க கூடாது, அந்த ஒரு நல்ல ரீதியில புரியணுன்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. So one person is there, he has an illicit relationship with a woman. இது நிறைய நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்றா, என்னடா நீ இந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்றாரு. Then realization dawns on him. அப்போ அவன் பிராமணிகமாக இருக்கக்கூடிய ஒரு व्यक्ति என்ன பண்றான்னா, இனிமே ஒரு அந்த உமனாக அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடியவள் இவனை அப்ரோச் பண்ணக்கூட இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இல்ல இனிமே எனக்கு ஏதோ ஒரு தப்பு காரணத்தால நான் உன்னோட அசோசியேட் ஆயிருந்தேன், இனிமே நான் உங்ககிட்ட வரதில்லை, யூ பிளீஸ் லீவ் மீ அலோன், என்ன நீ தனியா விட்டுடு அப்படின்னு கேட்க. அப்போ அவ கூட பிராமணிகமாக இருக்கக்கூடியவள் அவள் என்ன பண்றான்னு சொன்னா, ஈவன் தி பாராமர் வில் சே, இஃப் இட் இஸ் லைக் தட் ஃபைன், சரி உனக்கு என்னுடைய ஒரு சகவாசம் வேண்டாமா, சரி we will separate our ways அப்படின்னு எந்த துவேஷமோ அசூயையோ கோபமோ என்றாலும் she will say that. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்ன, இவ ரெண்டு பேருக்கு ஒரு பிரிவு ஏற்படுது.
அப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு கைவல்யம் அப்படின்றது ஏற்படுது. இதே மாதிரிதான் சொல்லிருக்கு. திருஷ்டாமயா இத்யுபேக்ஷக ஏகஹ திருஷ்டாஹமஸ்மி இத்யுபரமத்யன்யா சதி சம்யோகே பிதயோஹோ பிரயோஜனம் நாஸ்தி சர்க்கஸ்ய அப்படின்னு இந்த சாங்கிய சித்தாந்தத்திற்கு உயிராக இருக்கக்கூடிய பிரதான கிரந்தமாக இருக்கக்கூடிய சாங்கிகாரிக்கை. சோ இந்த மாதிரி ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயோட ஒருத்தனுக்கு தனியா காலம் சம்பந்தம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விவேகத்தால பெரியவர்களோ இல்ல அவனுடைய ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து சொல்றான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகுதுன்னா உடனே இவனுக்கு தன்னுடைய தப்பு ரியலைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது, அவ்வளவுதான். யாரும் இந்த தப்பா எடுத்துக்க கூடாது. ஆனா சாங்கிய சித்தாந்தத்துல ஸ்பஷ்டமா இப்படிதான் சொல்றது. அதனால திருஷ்டாமயா இது உபேட்சகா ஏகா. ஓ, இவளுடைய ஸ்வரூபம் இவ்வளவுதான், இனிமே நம்ம ஜாகிரதையா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இவன் வந்து அப்பேற்பட்டவருடைய விஷயத்துல உதாசீனனாக இருக்கான். அந்த ஸ்திரீயும் கூட என்ன பண்றான்னு சொன்னா திருஷ்டாஹமஸ்மி உபரமத்யன்யா. ஓஹோ, இந்த வியக்திக்கு என்னுடைய ஸ்வரூபம் எல்லாம் இனிமே தெரிஞ்சு போயிடுது, இனிமே நான் என்னுடைய எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது, என் பாட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு சாதாரணமான பாஷையில நான் சொல்றேன். இந்த மாதிரி பிரகிருதி புருஷ விவேகம் வருதுதான் நமக்கு மோட்சத்துக்கு காரணம், கைவல்யத்திற்கு காரணம். அப்போ வந்து the Prakriti dissociates himself from the Purusha at the individual level. இப்படி நடக்கிறது கூடிய ஒரு பாகம், ஒரு மார்க்கம் உண்டு. இதுக்குதான் ஞான மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த ஞான மார்க்கத்துல என்னன்னு சொன்னா பகவானுடைய இது அவசியம் கிடையாது. நான் பகவானே ஒத்துக்காரமே இருக்காளே ஏத்தீஸா அப்படின்னு சொன்ன. ஏத்தீஸ்ன்னு சொன்னாலும் கூட இவர்கள் ஆஸ்திகர்கள் தான். ஆஸ்திகர்களுடைய ஒரு குரூப்ல தான் சாங்கியர்களை சேர்க்கிறேன். ஏன்னா வேதத்தினுடைய பிராமணியத்தை ஒத்துக்கிறது. ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்கிறது. ஈஸ்வரன் அப்படின்னா பகவான் ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயங்களை பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி ஒத்துக்கிறது கிடையாது. இதுதான் இப்படி கூட இருப்பாளா அப்படின்னு கொஞ்சம் சாதாரணமா இருக்கிறவர்களுக்கு, சில பேர்களுக்கு ரொம்ப நிஷ்டாவான்களா இருக்கிறவர்களுக்கு கேள்வி வரலாம். இந்த மாதிரி கூட ஒரு சித்தாந்தம் இருக்க முடியுமா? இருக்க முடியும். பிகாஸ் இன் திஸ் ப்ரோசஸ் நமக்கு பகவானுடைய, நமக்குன்னு சொன்னா யார் அந்த மார்க்கத்திலேயே போகணும்னு இருக்காளோ அவர்களுக்கு பகவான் என்கிற ஒரு தத்துவத்தினுடைய அவசியம் கிடையாது. அதனாலதான் அடியானுடைய ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, சாங்கிய சித்தாந்தத்துல ஈஸ்வர நிராகரணமும் கிடையாது, ஈஸ்வர சமர்த்தனையும் கிடையாது. அதாவது the existence of Ishvara is neither refuted nor the existence of Ishvara is substantiated or justified. They are indifferent towards the existence of Ishvara. பகவான் அப்படின்னு இன்னும் கிடையாதுன்னு இப்ப சார்வாக்கர்களோ இத்தரர்களோ எப்படி சொல்றாளோ அந்த மாதிரி பகவானுடைய நிராகரணம் கிடையாது. அதே மாதிரியாக இப்ப நாம சொல்றோம், தோவா இமானி பூதா நிஜாயந்த, இந்த சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் யாருடைய இதனால வந்தோ அப்பேற்பட்ட பரமாத்மா இருக்கான். அதுதான் பரமாத்மா இருக்கிறதுக்கு ப்ரூஃப். அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிறதுல இருந்தா மோட்சம் கிடைக்கிறது. பிரம்மவிதாத்மோதி பரம் அப்படின்னு சாங்கிய சித்தாந்தத்துல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவன் வந்து தபஸ் பண்ணி பிரகிருதிக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுண்டா போதும். அதுல இருந்து அவனுக்கு கைவல்யம் அப்படின்னு ஏற்படுது. அப்போ அவனுக்கு ஆனந்தம் உண்டா, அது உண்டா, இது உண்டா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் தான் வருது. அது மேற்கொண்டு பார்க்கணும். அதனால அவனுக்கு பகவானுடைய ஒரு அவசியம் இல்லை. பகவான் என்கிற ஒரு தத்துவத்தை நாம என்ன சொல்றோமோ அந்த தத்துவம் அவனுக்கு வேண்டியதில்லை. அதனால இது அப்பிராமாணிக்கம்னு யாரும் பாவிக்க கூடாது. இன்னும் பகவானே இல்லாம இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறது பிராமாணிக்கமான இது. there are several stages or states. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டையும் வச்சுக்கணும். ஒரு ஸ்திதியில சில சமயத்துல நாம என்ன ரொம்ப துக்கத்துல இருக்கான்,
பகவான் அப்படி ஐயோ சத்யா உங்க பெருமாள் தான் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நாம கூட சொல்றோம். இந்த பகவானுடைய சகவாசமே வேண்டாம் எனக்கு போறோம். நம்ம வேண்டாம்னு சொன்னா வராம போகுமான் இந்த வேதாந்த திருஷ்டில அந்த விஷயங்கள் தான் வேறு. ஆனா இந்த ஸ்டேஜ்ல when a person is pursuing this path, இந்த மார்க்கத்துல யார் போயிட்டு இருக்காளோ அவர்களுக்கு பகவானுடைய அவசியத்தை இல்லை. ஏன்னா அவன் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் மெரிட், தன்னுடைய ஒரு ஆலம்பனம் அவலம்பனத்தையே வச்சுட்டு, தன்னுடைய ஒரு சக்தி, தன்னுடைய ஒரு சாமர்த்தியத்தையே வச்சுன்னு அவன் என்ன பண்றான்னு சொன்ன, அவன் பிரகிருதிக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேதத்தை, பிரகிருதிக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படி சுலபமா புரியுமா? எத்தனை வருஷம் பண்ணா என்ன பண்ணா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் யதார்த்தம். ஆனா இட் இஸ் நாட் ஈஸின்னு அவ்வளவு மட்டும் நமக்கு தெரியும். பிகாஸ் நான் என்னுடைய பிரயத்னத்தாலேயே இதை பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏதோ ஒருத்தருடைய ஹெல்ப், இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தர் சொல்ற ஃபார் திஸ் பர்பஸ் யூ ஹேவ் டு ரைஸ் 1 crore rupees அப்படின்னு சொல்ற. வித்தின் 15 days நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த காரியத்துக்காக அப்படின்னு சொல்ற. சரி, நான் யாருடைய ஹெல்ப்பும் கேட்கறது இல்லை, ஐ வில் டூ சம் ஒர்க் விச் வில் ஃபெச் மீ 1 crore அப்படின்னு. யூ மே சக்சீட் ஆர் யூ மே நாட் சக்சீட். சரி, நான் இந்த பேங்கை அப்ரோச் பண்றேன், எனக்கு இவ்வளவு கொலாட்ரல் இருக்கு, இந்த இவரை அப்ரோச் பண்றேன், அவரை அப்ரோச் பண்றேன், இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. ஓ தட் சீம்ஸ் டு பி an easier path to achieve your goal அப்படின்னு சொல்லி. அதனால இந்த சாங்கிய பிரக்கிரியில எப்படின்னா யாருடைய தாட்சியத்தினுடைய அவசியமும் கிடையாது. சுவாமி எனக்கு இன்னும் 100 ஜென்மம் வரட்டும், 500 ஜென்மம் வரட்டும், நான் என்னுடைய எனக்கு பகவான் அவனுடைய அனுகிரகம் அது இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் I will try on my own. Even I don't worry, even if it is another 100 ஜென்மாஸ் I don't worry. அப்படின்னு யாராவது சொன்னா இது பிராமாணிகமான விஷயம் அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லு. அதுதான் சாங்கிய சித்தாந்தம். அதாவது he believes in his own capability and தபஸ் அப்படின்னு அவ்யக்த மார்க்கம்னு பேர் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த அவ்யக்த மார்க்கத்தை தபஸ் பண்ணி 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 ஒவ்வொரு விதமா பண்ணி இப்படியா என்னுடைய ஆத்மா எப்பேற்பட்டது, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, எந்த இடத்துல பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணிக்கணும், எப்படியெல்லாம் அந்த பிரகிருதி சம்பந்தம் என்னை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு நான் ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமான ஆலோசனை பண்ணி அந்த பிரகிருதி புருஷர் விவேகத்தை அடைந்து, அதாவது ரியலைசேஷன் ஆஃப் தி டிஸ்டிங்ஷன் between himself and prakriti அடைந்து கைவல்யத்தை அடைகிறான். அப்படின்றது சாங்கிய சித்தாந்தம். ஆனா யார் ரொம்ப கருணாமயர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தோணும், இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 15-16 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு he has got some $10 million worth of ancestral property. பட் அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, எனக்கு வேண்டாம் சுவாமி உங்க ப்ராப்பர்ட்டி, எனக்கு ஒரு பைசாவும் வேண்டாம், நானும் ஐ வில் சீக் மை ஓன் ஃபார்ச்சூன் ஆன் பேஸ்ட் ஆன் மை எஃபர்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிறவாளும் இருக்கா, நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தா என்ன சொல்ல, ஏண்டா திண்டாடுற, நிம்மதியா பெரியவா கொடுத்ததை வச்சு நிம்மதியா இருந்தா ஏண்டா திண்டாடுற அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரம், அதாவது the Vedam for which based on which the Vedanta Shastram is there, அது என்ன சொல்றது, சாங்கிய சித்தாந்தம் வேண்டாம், நீ வேதாந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கோ, பகவானுடைய கிருப்பையை அடைந்துக்கோ, இந்த பகவானுடைய கிருப்பையால உனக்கு கைவல்யம் சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கிறதுன்னு ரொம்ப சுலபம் இல்லையா, ஏன் வீணா ஏன் சிரமப்படுற அப்படின்னு சொல்றாடோ இல்லையா. அந்த மாதிரி ஒரு சாதாரணமா வச்சுக்கணும். இட் மே நாட், தி எக்ஸாம்பிள் மே நாட் சூட் இன் ஆல் தி ரெஸ்பெக்ட்ஸ். ஆனா இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்ட, சாங்கிய பிரக்ரியா as it is accepted in Vedanta also, except for one very 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 important distinction. இந்த பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் ஜெகத்துன்னு சொல்றதெல்லாம் சரிதான். அந்த பிரக்ரியெல்லாம் 50 to 60 to 70 or 80% we accept in our Siddhantam also.
ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த பிரகிருதிக்கும் அதிஷ்டானம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மான்னு ஒத்துக்கணும். சாங்கியர்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு கிடையாது, சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரி. நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நாம என்ன சொல்றோம்னா, இங்க சொல்றதெல்லாம் சரி சுவாமி, ஆனா அந்த பிரகிருதி அதே அதே பரிணாமத்தை அடைய முடியாது. பிரகிருதிக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. அந்த அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறபடியால அந்த பிரகிருதின்றது பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு. இதுதான் முக்கியமான வித்தியாசம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த வேதாந்த தரிசனத்துக்கு சாட்சாத் பிரதிகோட்டி பூதம் தரிசனம்னு சொல்லக்கூடியது சாங்கிய தரிசனம் தான். எதுக்கு சொல்றோம்னா, இவ்வளவு நாளே அடியன் எக்ஸ்பிளைன் பண்ண என்னன்னு சொன்ன, சாங்கிய தரிசனத்தை ஞான மார்க்கம், வேதாந்த தரிசனத்துல பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் அவ்யக்த மார்க்கம், பக்தி மார்க்கம் வியக்த மார்க்கம். அப்படி இருக்கிறபடியால இந்த ஞான மார்க்கம் வேண்டாம்ப்பா, கிளேஷா அதிகதரா தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசா. அந்த அவ்யக்த மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்துல சிரமம் ஜாஸ்தி, பலம் நாட் வெரி மச் அஷ்யூர்ட். பிகாஸ் இவனுக்கு சரியா கைட் பண்றவா யாரு, எப்படி கைட் பண்றது, என்ன இவன் சரியான வழியில போயிட்டு இருக்கானா என்ன எப்படி தெரியுது, இவனுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கு. அப்புறம் இவன் தன்னுடைய ஒரு ஞானத்தையே பேசா வச்சுண்டு மேல் கொண்டு பிரயத்னம் பண்ண வேண்டி இருக்கிறபடியால இவனுக்கு தப்பான வழி கூட போறதுக்கு அவகாசம். அதனால அது வேண்டாம், பக்தி மார்க்கம் தான் உத்தமமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி சாங்கிய பிரக்கிரியை நிரசனம் பண்ணி வேதாந்த பிரக்கிரியை தான் நமக்கு சரின்ற ஒரு ரியலைசேஷனை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு திருஷ்டினால இது பண்றது. அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அத்ராபி தந்திர சித்த பிரக்ரியா நிரஸ்யதே ந பிரம்மாத்மகானாம் பிரகிருதி மகதஹங்காராதீனாம் ஸ்வரூபம் ஸ்ருதி ஸ்மிருதிभ्याம் பிரம்மாத்மகானாம் தேஷாம் பிரதிபாதனாத். இங்க ந பிரம்மாத்மகானாம் பிரகிருதி மகதஹங்காராதீனாம் ஸ்வரூபம். பிரகிருதி தத்துவம் இருக்கலாம், மகத்தத்துவம் இருக்கலாம், அகங்கார தத்துவம் இருக்கலாம். இந்த மூணு தத்துவங்களுடைய ஸ்வரூபமும் சாங்கிய சித்தாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே நாம ஒத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் இதுக்கு பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்லல, இதற்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான்னு சொல்லல. நாம பரமாத்மா அந்தர்யாமிகமாக தான் இது இருக்குன்னு நாம சொல்றோம். ஒரு திருஷ்டியில ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம், ஒரு திருஷ்டியில இட் இஸ் எ வெரி மேஜர் டிஃபரன்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதிभ्याம் பிரம்மாத்மகானாம் தேஷாம் பிரதிபாதனாத். ஸ்ருதிகளிலேயும் ஸ்மிருதிகளிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, பிரகிருதி மகர் அகங்காரம் அப்படின்ற தத்துவங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதற்கெல்லாம் அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அந்த பிரக்கிரியெல்லாம் நாம ஒத்துக்கிறோம். ஆனா எந்த மாதிரின்னு சொன்ன, பிரம்மாத்மகமாக இருக்கக்கூடிய பிரகிருதி மகர் அகங்காரங்களுடைய சுரூபத்தை ஒத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய தந்திர சித்த பிரக்ரியா, தந்திரம் அப்படின்னா சாங்கிய தந்திரம் அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு முதல்ல இந்த அதிகரணத்திலேயே முதல்ல வந்துட்டு இருக்கிறபடியால சாங்கிய தந்திர பிரக்ரியான்னு சாங்கியான்னு சப்தம் சொல்லல. அதனால ஏன்னா நம்ம வேதாந்த சாஸ்திரமும் தந்திரம் தான். தந்திரம் அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நம்ம தந்திரம் அப்படின்ற இந்த பங்கியில தந்திர சப்தத்துக்கு சாங்கிய தந்திரம் அப்படின்னு அர்த்தம். அதனால நமக்கும் அவர்களுக்கும் என்ன பிரதானமான வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அத்ராபி பிரம்மாத்மகமா பிரம்மாத்மகம் இல்லையா அப்படின்றதுதான் பிரதானமான வித்தியாசம். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இப்போதான் இதுவரையும் நடிகன்னு சொன்னேன். எப்படின்னா, அந்த பரமாத்மான்ற ஒரு தத்துவம் உண்டு. அதாவது யோக தர்சனத்துல சாங்கிய தர்சனத்துடைய ஒரு சமான சாஸ்திரம், சமான தந்திரம் அப்படின்னு சொல்றோம். அதே யோக தர்சனத்துல என்ன பண்றான்னு சொன்ன, 26வது தத்துவம் உண்டு. அதுதான் ஈஸ்வர தத்துவம்.
அப்படின்னு சொல்லி பகவான் என்கிற ஒரு தத்துவத்தை ஒத்துக்கிறார். அதனாலதான் யோக மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கம் அப்படின்னு பேர். ஆனா யோகத்திற்கு நமக்கும் சாமியம் உண்டான கண்டிப்பா சாமியம் உண்டு. சில அம்சத்துல இருந்து நம்ம யோக தரிசனத்தை ஒத்துக்கிறது கிடையாது. ஏதேன யோக பிரத்யுக்தான்னு 2வது அத்தியாயத்துல முதல் பாடத்திலேயே 2வது அதிகரணமே வரப்போகுது. அந்த விஷயம் அங்க பார்க்கணும். ஆனா about 80 to 90% of the yoga shastra is accepted by our siddhanta also அப்படின்றது நாம ஞாபகம் வச்சோம். அதனால நமக்கு ஒரு திருஷ்டியில பார்த்தா ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இது என்னன்னா, இந்த பிரகிருதிக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா, பிரகிருதிக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அப்படின்ற பிரகிருத்தியினுடைய எவல்யூட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ம் ஃபார்ம்ஸ் மகத்து அகங்காரம் தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, பஞ்ச பூதங்கள், இது இவ்வளவுக்கும் அந்தர்யாமி பகவான் அப்படின்னு தானாவே சித்திக்கும். பிரகிருதிக்கே அந்தர்யாமின்னா பிரகிருத்தியினுடைய டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமி பரமாத்மா அப்படின்னு இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இட் பிகம்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இட் கோஸ் வித்வுட் சேயிங் நாம சொல்றோமே அந்த மாதிரி. அதனால இங்க என்ன சொல்றான்னா, மறுபடியும் தந்திர சித்த பிரக்ரியா நிரசித்தே. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கு சம்மதம். ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய சில பிரக்கிரியைகள் நமக்கு சம்மதம் இல்லை. அதுல மெயினா என்னன்னா, இந்த பிரகிருதிக்கு அந்தர்யாமி பரமாத்மா நம்ம ஒத்துக்கிறது. பிரகிருதி சுதந்திரமான வஸ்துன்னு நான் சொல்றேன். தோ இட் இஸ் அச்சேதனா, தோ இட் இஸ் an unconscious principle, it can transform. எப்படி சுவாமின்னா, it can try, it is its nature. அதுக்கு சாங்கியக்காரிக்கதை ரொம்ப விஸ்தாரமா அவர்கள் ஒரு இது சப்ஸ்டான்சியேஷன்ஸ் காட்டுற. எப்படின்னா, வத்ச விவருத்தி நிமித்தம் க்ஷீரஸ்ய யதா பிரவர்த்தி ரஜ்ஞஸ்ய புருஷ விமோக்ஷ நிமித்தம் ததா பிரவர்த்தி பிரதானஸ்ய. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சாங்கிய சித்தாந்தம் நம்ம ஒரு அடியனுக்கு புரிஞ்சிருக்குன்னு அடியேன்னு சொல்லல. ஆனா ஓரளவுக்கு நாம அதை புரிஞ்சுட்டா கூட ரொம்ப ஐயோ இப்படி எவ்வளவு அற்புதமா நம்ம 70 to 80% of it we can realize in our life. இதெல்லாம் ரொம்ப பிரகிருதி மகத்து அகங்காரம் இதெல்லாம் ரொம்ப அப்சாக்டான தத்துவங்கள். ரொம்ப சமம் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா மேற்கொண்டு அந்த பிரக்கிரியைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு நமக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி விஷயம் இங்க. அதனால இப்போ இந்த சாங்கியத்தை சித்தமான பிரக்கிரியை எப்படி நிரசனம் பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்த அதிகரணத்துல இங்கேயே அதே விஷயம்தான் இந்த சமசாதிகரணத்திலையும். ஆனா இங்க என்னன்னா விஷய வாக்கியம் எதுன்னா மாந்திரிகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. இந்த மாந்திரிகோபனிஷத் அதர்வண வேதத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு ஐதிஹ்யம். அதுல அந்த மாந்திரிகோபனிஷத்தை பத்தி 2 வார்த்தை சொல்ல வேண்டி இருக்கு. சாதாரணமா என்ன விஷயம்னு கேட்டா, இந்த தசோபனிஷத் அப்படின்றது சர்வ சம்பிரதிபன்னம்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணும். தட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். சர்வ சம்பிரதிபன்னம் அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டட் உபனிஷத்ஸ். அதனுடைய ஒரு ஒரிஜினாலிட்டி, ஆத்தென்டிசிட்டி இது பத்தி எல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா அதுல சில விஷயங்கள் உண்டு. எப்படின்னு சொன்னா, இப்போ தைத்திரியோபனிஷத்துன்னு எடுத்துட்டா அதுல ஆந்திர பாட்டும் திராவிட பாட்டும்னு 2 உண்டு. உதாரணத்துக்கு ஆமா இந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா யசோஜனே சா நிஸ்வாஹா அப்படின்னு வருது. இது திராவிட பாட்டம். ஆமா இந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா விமாயந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா பிரமாயந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா தமாயந்து பிரம்மச்சாரி நஸ்வான்னு வேற வேற வாக்கியங்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கு ஆந்திர பாட்டத்தில். அதே மாதிரியாக நாராயணானுவாக்கம் அப்படின்னு வந்ததுன்னா அவ என்ன சொல்ற, சப்ரம்ஹா சசிவசேன் ரசோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு நாம சொல்றோம். சப்ரம்ஹா சசிவச ஹரிசேன் ரசோக்ஷர பரமஸ்வராட்னு ஆந்திர பாட்டு. நாம என்ன சொல்றோம், அந்த நாராயணன் யார் இருக்கானோ அவன் தான் சப்ரம்ஹா சசிவஹா சேந்திரஹா சஹா அக்ஷரஹா பரமஸ்வராட். அவன் தான் இந்த தேவதைகளாகவும் வந்திருக்கான். ஆந்திர பாடத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், முக்கியமா ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவன் என்ன சொல்ற,
சப்ரம்ஹா சசிவ சஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ், அவனே விஷ்ணுவும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பரபிரம்ம தத்துவம் அப்படின்றது விஷ்ணுவையும் தாண்டின ஒரு தத்துவம் உண்டு அப்படின்னு அவ தங்களுடைய சித்தாந்தத்தை இது பண்ற. ஆனா இதெல்லாம் தேவதைகள். இது இந்திரஹா சிவஹா பிரம்மா சதுர்முக பிரம்மான்னு சொல்றது இதெல்லாம். அதே கோட்டியில விஷ்ணுவையும் சேர்க்கு ஹரிஹி சஹரிஹி அப்படின்னு. நாம அதை ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரிஜினல்லா நாராயணான் வாக்கத்தை அப்படி கிடையாது. இந்த மேற்கொண்டு இப்போ ஒரு 500 years இதுல இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் ரிசர்ச் பண்ணதே கிடையாது. ஏன் இந்த மாதிரி ரெண்டு பாட்டம் வந்தது, ஆந்திர பாட்டம் திராவிட பாட்டம்னு. ஆந்திரம் அப்படின்னா ஜெனரலி நோ இஸ் ரெஃபர் டு ஆந்திர பிரதேஷ். திராவிடம் அப்படின்னா திராவிட நாடுன்னு சொன்ன தமிழ். திராவிடம் ஆல்வேஸ் திராவிட பாஷையில தமிழ் பாஷை. தமிழ் பாஷையில தமிழ் பாட்டம் அப்படின்னா அப்போ அடியனுடைய ஆச்சாரம் கேட்பேன், இப்போ கர்நாடக பாட்டம் ஒன்று உண்டு, கேரள பாட்டம் ஒன்று உண்டு, இதெல்லாம் உண்டா? அப்போ எப்படி வந்தது இது என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடியனுடைய ஆச்சாரியம் தான். வேற யாராவது ஸ்காலர்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்காளா, இல்லை ஏன் பண்ணிருக்கானா, எப்படி பண்ணிருக்கா என்னன்னு ஐ ஹவ் நாட் ஹெர்ட் ஃப்ரம் எனி ஸ்காலர் சோஃபார். யாராவது இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இதை பத்தி உங்க இன்புட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நான் அடியனுடைய ஆச்சாரியம் சொன்னது ரகசியமான விஷயம். ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டா, அதனால ரகசியம் சொல்ல வேண்டியிருக்கு. இது வித்யாரண்யருடைய காலத்துல வித்யாரண்யர் வைஷ்ணவ துவேஷத்தாலே சேர்த்தது. அப்போல இருந்து இந்த ஆந்திர பாட்டம்னு வந்தது அப்படின்னு சொல்லி இந்த அம்பசின்னு இந்த தைத்திரியோபனிஷத்துல 4வது அணுவாக்கம் அம்பசின்னு ஒரு அணுவாக்கம், ஒரு பிரஷ்னம். அம்பசின்னு ஒரு பிரஷ்னம் இருக்கு. சிக்ஷாவல்லி ஆனந்தவல்லி பிருகுவல்லி அதுல கூட மறுபடியும் சில தக்கராறுலாம் உண்டு. இது மூணும் சேர்ந்து ஒரு பிரஷ்னம். அம்பசின்றது 2 பிரஷ்னம், அந்த மாதிரி ஒரு இது உண்டு. இல்ல இது மூணும் தனித்தனி பிரஷ்னங்கள். பிரதம பிரஷ்னா, தித்திய பிரஷ்னா, திருத்திய பிரஷ்னா. பிரஷ்னான should not be taken in the sense of question. அது ஒரு யூனிட் அப்படின்ற அர்த்தத்துல பிரஷ்னஹான்னு பிரஷ்ன சப்தம் வந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம். பிரஷ்னஹான்ற சப்தத்துக்கு கொஸ்டின் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பட் அந்த அர்த்தம் இங்க இட் இஸ் irrelevant in this context. அதனால என்ன ஆகுதுன்னா, சிக்ஷாவல்லி ஒரு பிரஷ்னம், ஆனந்தவல்லி ஒரு பிரஷ்னம், பிருகுவல்லி ஒரு பிரஷ்னம், அம்பசேன அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே மாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது இது 4 பிரஷ்னங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு மதம். இல்ல இது 3 இடம் சேர்ந்து ஒரு பிரஷ்னம், அம்பசேன்றது ஒரு பிரஷ்னம் அப்படின்றது ஒரு மதம், ஒரு சித்தாந்தம். இதுல எல்லாம் எத்தனையோ ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கு. இதுக்கெல்லாம் இதை பத்தி யாரும் லௌகிகமான பாஷையில சொன்னா தலைக்கு எடுத்துட்டதே கிடையாது. ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது அப்படி. அடியனுடைய ஆச்சாரியம் தான் இதை பத்தி எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. எந்த விசிஷ்டாத்வைதா ஸ்காலர் இருக்கலாம், வேற ஸ்காலர் இருக்கலாம், அவ இதை பத்தி யாராவது சொன்னதே சொல்லலாமே தவிர ஏன் இப்படி ஆச்சு, எப்போலேருந்து இப்படி ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு சொல்லி இதை பத்தி ரிசர்ச்னு கண்டக்ட் பண்ணது கிடையாதுன்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, சங்கராச்சாரியர் ஆந்திர பாடத்துக்கு வியாக்கியானம் பண்ணல, உபனிஷத் பாஷை. திராவிட பாடத்துக்கு தான் பண்ணியிருக்காரு. பழைய எடிஷன்ல இருந்து நமக்கு தெரியும். இதற்காக அடியனுடைய ஆச்சாரியன் பழைய எடிஷன் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிருக்கா, அந்த 2 வாக்கியங்கள் 3 வாக்கியங்கள் சேர்த்து பிரிண்ட் பண்ணிருக்கு. Just to show that Shankaracharya has actually commented on the Dravida Andhra Patam also. அதெல்லாம் வேற வேற எடிஷன்ஸ் வச்சுண்டு வேற வேற மேனுஸ்கிரிப்ட்ஸ் வச்சுண்டு அடியனுடைய ஆச்சாரியன் எங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்காரு. பாருங்கோ எப்படி இருக்கு, எப்படி இன்டர்போலேஷன்ஸ் ஆர் டன், ஹவு இன்டெலெக்சுவல் டிசானஸ்டி ஹேஸ் கிரெப்ட் இன் சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அப்படி அதுல ஈவன் எத்தனையோ இதுல யாரும் ஸ்மார்த்தர்கள் இந்த மாதிரி பண்றான்றது இந்த விஷயத்துல நிஜம்தான். அதுல ஒன்றும் இது கிடையாது. ஆனா அதுக்கு காரணங்கள் என்னன்றதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஆப்ஜெக்டிவா யாரும் ரிசர்ச் பண்ணதே கிடையாதுன்னு அவரே அடிக்கடி சொல்லுவார். யாரோட போய் சொல்லிக்கிட்டேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த தசோபனிஷத்துன்றது
It is accepted by all except for some aspects like Taittiriyopanishad பாடங்கள். அதை தவிர பகவத் ராமாந்திரம் வந்து சுபாலோபனிஷத்தும் தைத்திரியோபனிஷத்தும் ரெண்டும் பிரமாணம் எடுக்கிறார். அதை நிறைய இடத்துல கோட் பண்றார். ஆனா he gives secondary importance to that because சங்கராச்சாரியர் கோட் பண்ணாமல் இருக்கிறபடியாலே அப்படின்னு அவர் கோட் பண்ணது ஸ்டாண்டர்டா இருந்தது அந்த காலத்துல. அதை வச்சுண்டா சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ண வேண்டி இருந்தது. அதனால பட் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் இஸ் given to this also. But at the same time it is important. சுபாலோபனிஷத்து ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்து, அதே மாதிரி கௌஷீதகி பிராமணோபனிஷத்து, கௌஷீதகி உபனிஷத்துன்னு சொல்றேன். பகவத் ராமாந்தர் எக்ஸ்டென்சிவா கோட் பண்றேன். இந்த இடத்துல வந்து மாந்திரிகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. மறுபடியும் இது என்ன உபனிஷத்து அப்படின்னா நமக்கு ஸ்பஷ்டமா மாந்திரிகோபனிஷத்தினுடைய பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா அந்த மாந்திரிகோபனிஷத்து அப்படின்றது அதர்வண வேதத்தை சேர்ந்ததுன்னு ஒரு பட்சம். அதனாலதான் இங்க பகவத் ராமாந்தர் ஆதர்வணிக்காக அதீயத்தைன்னு எடுக்கிறார். அதுல வந்து அதர்வண வேதத்தினுடைய கிலம் அப்படின்னு சொல்லி சில பேருடைய அபிப்பிராயம். கிலம் அப்படின்னு சொன்ன ரெண்டு விதமா வச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா இட்ஸ் அன் அடிஷன் அப்படின்னு, இல்ல இட்ஸ் அன் இன்டர்போலேஷன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா கிலம் அப்படின்றதுக்கு அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிறது தான் சரின்னு. இதெல்லாம் மறுபடியும் இதுல எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது வந்து கிலம்னு சொல்றதுக்கும் அது வந்து பிரக்ஷிப்தம் அப்படின்னு சப்தத்தை யூஸ் பண்ணும். பிரக்ஷிப்தம் அப்படின்னா that which has been added or interpolated later, which is not in line with the context or spirit of the original text. உதாரணத்துக்கு இந்த மகாபாரதம் அப்படின்ற ஒரு அற்புதமான கிரந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல ஹயசிரோ உபாக்கியானம் அப்படின்னு ஒரு விஸ்தாரமான நம்ம ஹயக்ரீவருடைய ஒரு விஷயம். பகவானுடைய 24 அவதாரத்துல ஹயக்ரீவ அவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம். அதுதான் நாம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஹயக்ரீவனை ரொம்ப பிரதானமா ஆராதிக்கணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசனையும் நாம ஆராதிக்கணும். எல்லாரும் ஹயக்ரீவ ஆராதனம் பண்றதுன்னு மகாநவமி இன்னைக்கு பண்றோம். அந்த ஹயசிர உபாக்கியானம் அப்படின்ற ஒரு 5 அத்தியாயமோ என்னமோ இருக்கு. இந்த சுப்தங்கர் அப்படின்னு ஒருத்தர் மகாபாரதத்தினுடைய அத்தென்டிக் எடிஷன் பண்றேன்னு he started nearly 100 years or more than 50 years ago வச்சுக்கோங்க in Maharashtra. அவர் வந்து வைஷ்ணவர்களுடைய ஒரு ஆதாரங்களை எல்லாம் கலைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணினாருன்னா ஹயசிர உபாக்கியானம் அப்படின்றது பிரக்ஷிப்தம், இட்ஸ் an interpolation அப்படின்னு he interpreted it like that. அதுக்கப்புறம் பெரிய வித்வான்கள் தான் அவரை கேட்டப்போ he could not give any proper answer or he could not substantiate what he had done. So he apologized ன்னு சொல்றார். அது apologized in writing or apologized in orally, அப்புறம் அதை அவர் திருத்தினாரா இல்லையான்றதுதான் ரொம்ப மறுபடியும் once again these are all இது கூட அடியனுடைய ஆச்சாரின்னு சொல்லிதான் அடியன். சில இடத்துல என்னன்னா அடியனுடைய ஆச்சாரின்னு சொல்லுவார். சில விஷயங்கள் ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் சில விஷயங்களை சேர்க்கிறார்கள். அது வந்து இட் இஸ் அக்செப்டபிள். அதுதான் கிலம் அப்படின்னா இட் இஸ் an addition or appendix to the particular வேதா ஆர் புராணா. இப்போ ஹரிவம்சம் அப்படின்றது மகாபாரத கிலபாகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகாபாரதத்திற்கு சேர்க்கப்பட்டது. ஆனா இட் இஸ் authentic, accepted as authentic. அந்த மாதிரி இந்த அதர்வண வேத கிலம்னு சொல்லி இந்த மாந்திரிகோபனிஷத்தை பத்தி சொல்றது. எல்லாம் அடியன் எதுக்காக சொல்றேன்னா இப்போ ஸ்ரீபாஷ்யத்துக்கும் இருக்கான் டைரக்டா ரிலேஷன்ஷிப் இருக்கான இருக்குன்னு தான் நாம சொல்லணும். Because there is no other opportunity to share these views of my acharya with in any forum. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லுவார், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. யாராவது ரிசர்ச் பண்றதுக்கு ஜிக்ஞாசை இருந்தா பண்றதா இருந்தா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பண்றதுக்கு யாருக்காவது if anyone has the time, if anyone has the wherewithal to do it, including me, I don't have ன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அவர் சொல்லுவார், பிராமாணிகமான ஆர்த்தி, பிராமாணிகமான ஜிக்ஞாசை, என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு, எப்படின்னு ஒரு
ஆப்ஜெக்டிவா இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு திருஷ்டி வரணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி திருஷ்டியை டெவலப் பண்ணிக்கோங்கன்னு அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லுவார். பட் ஈவன் we are also utter failures, I am utter failure சொல்லணும் அந்த விஷயத்தை. பட் அட்லீஸ்ட் அவருடைய கிருப்பையார இந்த விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அவ்வளவு மட்டும் ஞாபகம் இருக்கு. அதனால இங்க ஆதர்வணிக்காக அதீயத்தைன்னு சொல்லி இந்த மாந்திரிகோபனிஷத்து, இந்த மாந்திரிகோபனிஷத்தை உதாரணம் பண்ணி இங்க காட்டுறார். அதுதான் விஷய வாக்கியமா வச்சிருக்கார். இந்த மாந்திரிகோபனிஷத்துல 21 மந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். ஈஷாவாசியோபனிஷத்து ரொம்ப பவர்ஃபுல்லான உபனிஷத்து. முதல்ல ஈஷா கேனகட்ட பிரஷ்னான முதல் உபனிஷத்து அதுதான். அதுல வரும் 18 மந்திரம் தான். பட் அவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் பேக்ட் வித் மீனிங். சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்த்தா நமக்கு தெரியுது எப்படி இத்தனை மீனிங்ஸ் இதுல அடங்கிருக்கு. ஆனா இட் இஸ் கம்பேரபிள் டு ஈஷாவாசியோபனிஷத் only in that aspect. அப்படின்னு இது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. இதுல ஒரு விதமாக விஷயங்கள் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இந்த பிரகிருதி புருஷ விஷயம் ஸ்பஷ்டமா வந்திருக்கு. பிரகிருதி ஜெகத் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ரீதியில வந்திருக்கு. அதனால அதுதான் இங்க விஷய வாக்கியம். அது ஆதர்வணிக்காக அதீயத்தைன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாந்திரிகோபனிஷத்துன்னு ஸ்பஷ்டமா அந்த உபனிஷத்தினுடைய பேர் இந்த இடத்துல அப்படி சொல்லல. அதனால விஷய வாக்கியம் ஆஃப் தி கரண்ட் அதிகரணா இஸ் ஃப்ரம் தி மாந்திரிகோபனிஷத். இங்க என்ன சொல்றதுன்னா, விகார ஜனனீம் அஜ்ஞாம் அஷ்டரூபாமஜாம் த்ருவாம் த்யாயதே த்யாசிதா தேன தன்யதே பிரேரியதே புனः சூயதே புருஷார்த்தஞ்ச தேனைவாதிஷ்டிதா ஜகத் கௌரநாத்யந்தவதி சா ஜனித்ரீ பூதபாவனி சிதா அசிதா ச ரக்தா ச சர்வகாமதுகா விபோः பிபந்த்யேனாம் அவிஷமாம் அவிஜ்ஞாதாः குமாரகாः ஏகஸ்து பிபதே தேவः ஸ்வச்சந்தோத்ரவசானுகாம் தியானக்ரியாभ्याम् பகவான் புங்கே சௌ பிரசபம் விபுः சர்வசாதாரணீம் தோக்த்ரீம் பீட்யமானாம் துயஜ்வபிः சதுர்விம்சதி சங்க்யாதம் அவ்யக்தம் வியக்தமுச்யதே. ரொம்ப அற்புதமான ரீதியில இந்த பிரபஞ்சத்தினுடைய விஷயம் எல்லாம் சொல்றது. இதி அப்படின்னு இவ்வளவு மந்திரங்கள், ஸ்லோக ரூபமாக பத்திய ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை விஷய வாக்கியமாக உதாரிக்கிறார். யதா ஆதர்வணிக்காக அதீயதே அப்படின்னு. விகார ஜனனீம் அஜ்ஞாம் அஷ்டரூபாம் அஜாம் த்ருவாம் தியாயதே அத்தியாசிதாதேன தன்யதே பிரேரியதே புனः அப்படின்னு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு விஸ்தாரமாக அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இந்த விஷயம் நமக்கு இந்த மந்திரங்கள் சரியா புரிஞ்சதா மேற்கொண்ட சூத்திரங்கள்ல என்ன சொல்றா அப்படின்னு நமக்கு புரியுது. இதுல இந்த 21 மந்திரத்தினுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்ன, முதல் 2 மந்திரத்துல இந்த ஆத்மன் அப்படின்றது, இது ஆத்மான்றது ஒரு ஹம்சம் மாதிரி அப்படின்னு சொல்லி முதல் 2 மந்திரத்தை சொல்றது. இங்க இப்போ அடியன் இதுவரையில் காட்டினது மத்தியத்துல வரக்கூடிய விஷயம். ஆரம்பம் எப்படின்னு சொன்ன, இதுல ஒரு விஷயம், சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்ன, இது பகவானான ஸ்ரீராமன், பகவானுடைய அவதாரம் ராமாவதாரம். இந்த ராமாவதாரம் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றது. அதுல இந்த 21 மந்திரத்துல முதல் மந்திரம் ஓம் அஷ்டபாதம் சுகிம் ஹம்சம் திரிசூத்திரம் அனுபவ்யம் திரிவர்த்மானம் தேஜசோஹம் சர்வதः பஷ்யன் ந பஷ்யதி பூத சம்மோஹனே காலே பின்னே தமசி வைகரே அந்தః பஷ்யந்தி சத்வஸ்தாஹ நிர்குணம் குணகஹ்வரே அப்படின்னு சொல்லி முதல் 2 மந்திரம் மெட்டபார் ஆஃப் தி ஆத்மன் as a swan, ஒரு ஹம்சம் அப்படின்னு சொல்லி அந்த ஹம்சம் தான் ஆத்மா, ஆத்மாதான் ஹம்சம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எப்படின்னா, இது ஒரு கோ மாதிரி, ஒரு பசுமாடு மாதிரின்னு சொல்றது. அதுக்கப்புறம் மெட்டபார்ஸ் ஃபார் செல்ஃப் அண்ட் தி பிரம்மன். அதுதான் இங்க பிரஷ்ன இந்த விஷய வாக்கியம்.
அத விகார ஜனனி, அதாவது மூணாவது மந்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. மூணாவது மந்திரத்தினுடைய உத்தரார்த்தம் செகண்ட் ஹாஃப் பாருங்க. விகார ஜனனி மஜ்ஜாம் அஷ்டரூபா மஜாம் துவாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் 13வது மந்திரம் வரையில் அதுதான் இப்போ அடியேன் காட்டுனேன். அதுக்கப்புறம் 14ல இருந்து 19வது மந்திரம் செல்ஃப் பிரம்மன் அண்ட் சாங்கியா, அண்ட் 20, 21 பரஸ்வதி மாதிரி பிரம்மன் நாலேஜ் இஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு இந்த 21 மந்திரத்தினுடைய ஒரு சாரம் அப்படின்றது நாம் ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வரக்கூடிய இதெல்லாம் வேற இடத்துலயும் இது பண்றது. தம் ஷட்விம்சகம் இத்தேதே சப்தவிம்சம் அதாபரே புருஷம் நிர்குணம் சாங்கியம் அதர்வ சிரசோ விதுஹு சதுர்விம்சதி சங்கியாதம் அப்படின்னு இந்த சாங்கிய பிரக்கிரியெல்லாம் இதுல வருது. எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன, unless we understand these mantras at least in a cursory manner, சாதாரணமாகவாவது நாம இந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டாரா சூத்திரத்துல பகவத் ராமானந்தன் என்ன சொல்றார், அந்த சூத்திரத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றார் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும். அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அடியேன் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் எல்லாம் இன்னைக்கு சொல்லிவிடலாம். சோ அடுத்த கிளாஸ்ல நேரா சூத்திரத்தினுடைய விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா இந்த உபனிஷத்துக்களை பத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரதானமான விஷயம், நமக்கு புரிய வேண்டிய விஷயம். அதை அடியனுடைய ஆச்சாரியனுடைய கிருப்பையால என்ன தெரிஞ்சதோ அந்த விஷயங்கள் ஸ்பஷ்டமா அடியன் விஞ்ஞாபிச்சிருக்கேன். அடுத்த வாரம் இந்த ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 1 hour. அடுத்த வாரம் இந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு நேராக விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு விஞ்ஞாபிச்சு இன்றைய ஒரு வார்த்தையை அடியேன் இதோட முடிக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கும். சுவாமி கிருஷ்ணா பேசுறேன். சுவாமி கிருஷ்ணா கஷ்யப் பேசுறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் யூ கேன் போஸ்ட்போன் த ஆன்சர் இஃப் யூ வாண்ட். என்ன விஷயம்னா, இப்போ வேதத்துல இப்போ இதே பாருங்க, இந்த கடோபனிஷத்தை வச்சுக்கலாம், பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் கவர்ட் ரீசென்ட்லி. கடோபனிஷத்துல இதுன இஹச்சேத் அசகத் போத்தும் பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரசஹான்ற ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? தத ஸ்வர்காய லோகாயான, அது சர்காய லோகாய, தத சர்காய லோகாயான, எவன் இந்த சரீரம் போறதுக்கு முன்னையே பகவானை அறியாமல் போறானோ, சரீரத்தை விடுவானோ, அவனு திரும்பியும் பறந்தே ஆகணும், எங்கேயோ திரும்பி பறக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ அது நாங்க சம்பிரதாயமா நம்ம கேட்டா ஜனங்களை, நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை யார் தெரிஞ்சவா கேட்டா கூட என்ன சொல்றான்னா, பரடா அது பிரபன்னாளுக்கு அக்செப்ட் ஒர்க் ஆறது இல்லடா, அது அந்த பிரபன்னாளுக்கு இல்ல, அது பக்தி யோகி பண்றவனுக்கு, பக்தி யோகம் பண்றவனுக்கு அந்த மாதிரி வழி, அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். So obviously this is a very controversial question, very controversial question. இப்போ இது பக்தி யோகிக்கு சொன்னது, இது பிரபன்னனுக்கு சொல்றதுன்றது ஒரு செப்பரேஷன் கடோபனிஷத்துல செப்பரேஷன் கிடையாது. அப்படின்னா ஓகே, இந்த மந்திரங்கள் பக்தி யோகிக்கு, இந்த மந்திரங்கள் பிரபன்னனுக்கு என்ற ஒரு செப்பரேஷன் கிடையாது. அது நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இட் குட் பி ப்ராபப்லி இந்த ரகசியங்கள்ல, வேதாந்தேசிக ரகசியங்களும் இந்த மாதிரி செப்பரேஷன் பண்ணிருக்கலாம். The thing is, I'm almost sure it was done. Obviously that is why this information has stayed in our system of thought. கொஸ்டின் எப்படின்னா, இப்ப நாங்க சங்கராச்சாரிய சொல்றதுக்கு இதம் அவிதுஷானாம் இதம் விதுஷானாம் அப்படின்னு செப்பரேட் பண்றோம். அவ செப்பரேட் பண்றா. இப்ப ஈஷாவாசிய பிரச்சனை முதல் மந்திரம் சங்கர பாஷ்யத்துல அது வித்வான்களுக்கு, குர்வன்னேவேஹ கர்மாணி ஜிஜி விஷய சதகம் சமாஹான்ற ஒரு 2வது மந்திரம் அது கர்மா பண்றவனுக்கு, அது அஜ்ஞானிக்கு, அது வித்வான்களுக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் செப்பரேஷன் இருக்கு. அவளும் செப்பரேட் பண்றா, அத்வைதிகளும் செப்பரேட் பண்றா, நாங்களும் அதிகாரி பேதேனா செப்பரேட் பண்றோம். அவ அதிகாரி பேதே அவிதுஷாம் விதுஷாம் செப்பரேட் பண்றா, நாங்க பிரபன்னாள் பக்தி யோகி என்று செப்பரேட் பண்றோம். இந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா பார்த்து, is there validity in the original verses, or is it based on the Pancharatra Tantra like Ahirpanya Samhita or some other system? Obviously that is where our acharyas have derived our Prapati Margam and all, using Ahirpanya Samhita. Could you please look at it very seriously and answer this question? Definitely I will try my level best, and பகவானுடைய கிருபையால அடியானுக்கு என்ன தோன்றது அதை பத்தி கண்டிப்பா அடியானுடைய வியூ என்னன்னு சொல்றேன். It might be taken as per the person,
as per it might be taken on merit. I would like to say. ஓகே. அப்புறம் ஒரு क्वेश्चन கிருஷ்ணா அப்படின்னு கேட்டார் அவரு. நான் முதல்ல கேட்டுறேன். வாட் அவர் பிஜிசி கிருஷ்ணா பிகேசி கிருஷ்ணாவும் என்ன இமெயில்ல வராரு. கிருஷ்ணா சவலின்றவரு. என்ன இப்போ இப்போ இவர் நச்சிகேதன் வந்து எப்படி வந்து ஆமா, the five questions he has raised. I will try to answer that question in. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த அதிகரணம் முடிஞ்சு விட்டோம். So let there be a consolidated list of all the questions. அந்த மாதிரி ஒரு 30-40 classes முன்னாடி we had 2 sessions like that. So அந்த மாதிரி ஒரு 30 இந்த இது முடிஞ்சதுக்கு இந்த சமசாதிகரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் let there be a consolidated list of questions which can be answered in 1 or 2 sessions with prior preparation. அந்த மாதிரி பண்ணி then we can proceed. Okay, அப்படியே பண்ணலாம். வேற ஒண்ணும் இல்ல சுவாமி, இவ்வளவுதான். Other people can ask, please. Yes. So again மங்கள ஸ்லோகத்தோட again கிளாஸ் முடிக்கலாம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने तस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.